நெல்லு விதைக்கிறோம், பயிர் முளைக்குது, கூட களையும் முளைக்குது. இப்ப பயிர் நல்லா இருக்கும்னா என்ன செய்யணும்? களை எடுக்கணும். அந்த வேலை தான் செய்யறேன். களை எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? ஆமா. ஆனா நீங்களும் களை எடுக்கிறியா? அது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே தான் வளரத்தான் செய்யும். இப்ப காடுகள்லாம் யாருமா முளைக்க வச்சா? செடி கொடி இல்ல. பறவைகளும் விலங்குகளும் அதுகள் தான் அது உற்பத்தி பண்ணுது. ஆமா. அதுதான் காட்டுல இருக்க பல விஷயங்களை அழிக்கவும் செய்யுது. ஆனாலும் காடா இருந்தது. காடாதான் இருக்கு. பருவமழை பொய்க்காமல் பெய்தது இந்த நாட்டுல. வேதம் ஓதிடு வேதியோர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினோர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையர்க்கு ஒரு மழை, மாதம் 3 மழை என்னன்னு சொல்லப்பட்டு அடுத்து நீதி மன்னர் நீதி அரிசி விட்டுடு அந்தனருக்கு ஒரு மழை, புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை, வருஷ தப்பிய மன்னனுக்கு ஒரு மழை, வருஷத்துக்கு 3 மழை பெஞ்சிச்சு. இப்ப 3 இல்ல, இந்த 3 இல்ல, அந்த 3 எந்த 3 இல்ல. மழை இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? ராமநாதபுரம் மாவட்டம், வறட்சி மாவட்டம். தொடர்ந்து வந்தா சிவகங்கை மாவட்டம், வறட்சி மாவட்டம். ஆமா. இங்க ஒரு வண்டி தயார் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன வண்டி? 5 குடத்து வண்டி. 5 குடத்து வண்டியா? ஆமா. தண்ணியை தூக்கி குடத்தை அந்த வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே தெரியுமா? பாத்தியா இல்ல தாய்மார்? 5 குடத்து. ஆமாமா. இத்தனை வருஷமா 79 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த வறட்சியை போக்குறதுக்கு ஒரு உள்ள போக்க முடியாது இல்ல. அதை நம்ம சிந்திச்சா தானே போக்க